ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்றைக்கி சின்ன மருமகள் எபிசோட் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே சேது வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்கேன் பார்த்துட்டு வந்துட்டு சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் குழந்தை கை காலெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு வந்துடும், இன்னொரு குழந்தையும் இருந்துச்சு, அந்த குழந்தை அவ்வளோ மாதிரியே இருந்துச்சு, அது சொன்னால் அவ்வளோதான் சொல்லிட்டு வாய முடிப்பான். உடனே எல்லோரும் என்னன்னு கேட்பாங்க. இல்லை, குழந்தை அவ்வளோ அழகாக இருந்தது ஸ்கேன்லன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து தாமரையும் சாவித்திரியும் வந்து காமேஷை எப்படி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக காமேஷ் வர கார் சைடு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை அனுப்பி அந்த பொண்ணை தாமரை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றினா காமேஷ்க்கு இவன் மேலே லவ் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணுவாங்க. காமேஷும் வந்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரியே வந்து நடிப்பான். ஆனால் டிரைவர் சொல்லுவான், நாங்களே ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததா ஸ்லோவாக தான் வந்தோம், நீங்கள் காப்பாற்றாம இருந்தாலே நாங்களே பிரேக் தானே போட்டுப்போம். காமேஷ் வந்து அமைதியாக இரு, அவங்க நல்லது தானே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆன மாதிரியே ஃபோன் நம்பர் கேட்பான். ஃபோன் நம்பரும் கொடுத்துருவா. இங்கே வந்து தமிழ் வந்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது சேது வந்து பார்ப்பான். இதெல்லாம் இவ பண்ணி நம்ம பார்த்ததே இல்லைன்னு தமிழ்ச்செல்வி சொல்லுவா, இதெல்லாம் நான் 2 மாசமாவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், டாக்டர் சொன்ன எல்லா எக்ஸசைஸு யோகா எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்கே சேது வந்து குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாமே 2 வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு தாமரைக்கு ஒன்னே டவுட், சாரி தமிழுக்கு ஒன்னே டவுட் வந்துடும். ஏன் எல்லாமே 2 வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. இல்லை, பிறக்கிற குழந்தை வந்து பையனா பொண்ணா தெரியாதுல்ல, நீங்கள் பொண்ணுன்னு தானே சொல்லுவீங்கன்னு சொன்னோடனே ஒருவேளை பையனா இருந்துட்டு என்ன பண்றது, நான் சொல்றதே நடந்துருமா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொல்லி சமாளிச்சிருவா. அதனாலதான் எல்லாமே 2 தமிழுக்கு ஆனாலும் டவுட்டாவே இருக்கும், ஏன் எல்லாமே 2ன்னு சொல்லிட்டு. ஒருவேளை பையனா இருந்தாக்கா பையனுக்கு, பொண்ணா இருந்தா பொண்ணுக்கு, அதனாலதான் 2 வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. இங்க தாமரை வந்து ஃபோன் வருமான்னு பார்த்துட்டே இருப்பா. கரெக்டா காமேஷும் ஃபோன் பண்ண உடனே தாமரை வந்து உங்கள் ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கோயில் குளத்தில் பேசின்னு இருப்பான். தாமரை வந்து என்னன்னு கேட்கும்போது, நான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன், 1/2 கிலோமீட்டர் எங்கள் ஸ்விம்மிங் பூல் மட்டுமேன்னு சொல்லி அவனும் அளந்து விடுவான். இவங்களும் வந்து பேசிகிட்டே இருப்பான். தாமரை வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், எப்படி ஏமாந்துட்டான்னு சொல்லிட்டு. இங்கே நெக்ஸ்ட் தமிழ் வந்து கனவு கனவா. கனவுல வந்து அதே மாதிரி பாட்டி கனவு கண்ட மாதிரி தமிழுக்கும் கனவு வரும். கனவுல வந்து சேது வந்து தமிழ் வந்து அடிச்சு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு வெளில தள்ளுற மாதிரியே கனவு கண்டுவா. இதை பார்த்தோடனே அவளுக்கு அலறி அடிச்சுன்னு எழுந்துவா. டைம் பார்த்தா 5 மணி ஆயிருக்கும். ஐயோ காலையில 5 மணி, அப்போ கனவு பழிக்குமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையா இருப்பா. இங்கே வந்து காலையில வந்து மலர் வந்து தனத்தை வந்து தலையெல்லாம் சீ விட்டு இது பண்ணிட்டு, ஏன் சோகமாவே இருக்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் சேது வந்து பார்ப்பான். சேதும் கேட்பான், ஏன் தமிழ் சோகமாவே இருக்கிற, ஏன் டல்லாவே இருக்கன்னு. தமிழ் கேட்பான், எனக்கு இந்த அன்பெல்லாம் கடைசி வரைக்கும் கிடைக்குமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. சேது ஏன் தமிழ் என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்பா. நானும் நம்பணும்னு தான் நினைக்கிறேங்க, ஆனா எனக்கு ஏதோ ஒரு மூலையில இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னு சொன்னோடனே தமிழ் சேது சொல்லுவான், இல்லை தமிழ், நான் என் கடைசி மூச்சு வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொன்னோன்னே தமிழ் சத்தியம் கேட்பா. சத்தியமா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு, சத்தியமா இருப்பேன் தமிழ், நீ என்ன சந்தேகப்படாத சொன்னோன்னே தமிழும் சேது சொல்லிட்டு நம்பிட்டு அழுதுகிட்டே சாஞ்சுப்பா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.